மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் வசிக்கக்கூடிய அந்த படுக்கை அறையில பார்த்தீங்கன்னா, முக்கியமா கண்ணாடின்றது இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லுவோம் இப்போ. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இப்போ நம்ம நாகரீக வளர்ச்சிக்காக நம்மளுடைய லேடீஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இப்போ கண்ணாடியும் ஒரு முழு அமைப்பாக வருது. அந்த கண்ணாடி அந்த பெட்ரூம்ல இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இருக்கக்கூடாது. கண்ணாடி இருக்க பூஜை அறையை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் பெரிய பூஜை அறையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான படத்தை என்னென்ன படம்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய கிச்சனை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கடுகு, பருப்பு, உப்பு, அரிசி இந்த மாதிரியான 4 விதமான பொருட்களும் எப்போதுமே குறைவில்லாமல் இருக்கணும். டைனிங் ரூமில் உங்களுக்கு பூஜை அறையை நம்மளுடைய திருஷ்டி தோஷங்களை நீக்கிறதுக்கு அந்த ஹாலில் அந்த வரவேற்பறையில் அந்த கண்ணாடியை நிலக்கண்ணாடியை வச்சுக்கிறது நல்லது. அந்த நிலக்கண்ணாடியை தாண்டி அடுத்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் டாக்டர் ஆஸ்ட்ரோ பூர்ணா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து மேம் ஒவ்வொரு அறைகள்லையுமே எந்த பொருட்கள்லாம் இருக்கலாம், எந்த பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்காக இந்த வீடியோ பண்ணலாங்க. பொதுவாக இப்போ பெட்ரூம் அப்படிங்கிற ரூமில் எந்தெந்த பொருட்கள் இருக்கவே கூடாதுங்க? மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் வசிக்கக்கூடிய அந்த படுக்கை அறையில் பார்த்திங்கன்னா, முக்கியமாக கண்ணாடின்றது இருக்கக்கூடாது. ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லுவோம் இப்போ. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்போ நம்ம நாகரீக வளர்ச்சிக்காக நம்மளுடைய லேடீஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இப்போ கண்ணாடியும் ஒரு முழு அமைப்பாக வருது. அந்த கண்ணாடி அந்த பெட்ரூமில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கண்ணாடி இருக்க தம்பதிகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் கண்ணாடி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இஃப் சப்போஸ் எங்களுக்கு வார்ட்ரோப்லேயே கண்ணாடி இருக்குது, வார்ட்ரோப் இருக்கலாம். அந்த வார்ட்ரோப்லேயே கண்ணாடி இருக்குது அப்படின்னா நைட் ஆனால், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு மேலே, இரவு 8 மணிக்கு மேலே அந்த கண்ணாடியில் ஏதாவது ஒரு துணியையோ இல்லை அதை மறைக்கும் விதத்தில் அதுக்கு ஒரு டோர் ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது. இப்போ பெட்ரூமில் வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து வச்சுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் மேம்? பெட்ரூமில் நீங்கள் வச்சுக்கக்கூடிய முதல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ படத்தை வச்சுக்கணும். எது குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக நம்ம வழிபடுறோமோ, இப்போ ஒரு சில பேருக்கு முருகன் நல்லா இருக்கும். அந்த முருகன்லேயே பாலமுருகனை நம்ம அந்த பெட்ரூமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால எந்த தோஷமும் வராது. இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரு தவறான பழக்கம் இருக்குது. பெட்ரூமில் கொண்டு போய் சாமி படத்தை யாராவது வைப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான பழக்கம் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெட்ரூமில் நம்ம 2 பேரும், அதாவது தம்பதிகள் 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு, அந்த தெய்வத்தின் அருள் முக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு தெய்வ படத்தை சின்னதாக வச்சுக்கிறது நல்லது. அதே அந்த தெய்வத்தினுடைய படத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ பூஜை அறை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து எந்தெந்த பொருட்கள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கலாங்களா? பூஜை அறையை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் பெரிய பூஜை அறையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேவையான படத்தை என்னென்ன படம்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு 2 செல்ஃப் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய குலதெய்வ படம் இருக்கா அப்படின்ற மாதிரியாக இருக்கணும். குலதெய்வம், அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய படம். இப்போ உங்களுக்கு முருகன் பிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு சிவன் பிடிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு பெருமாள் இதை பிடிக்கலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தினுடைய படம் முக்கியமாக இருக்கணும். குலதெய்வம் முதல்ல இருக்கணும், அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் முதல்ல இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ, இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் ஃபேமஸான சில தெய்வங்கள் இருக்கும். அடுத்து மதுரைனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சிபுரம்னா காமாட்சி அம்மன் கோயில். இந்த மாதிரியான எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த ஊரினுடைய
நம்பக்கூடிய தெய்வத்தினுடைய படத்த நீங்க அந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 3 முக்கியமான படமும் முக்கியமா இருக்கணும். அது போக உங்களுக்கு என்னென்ன படம் இருக்கிறதுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படத்த நெருக்கி நெருக்கி வைப்பாங்க. ஒரு படத்துக்கு மேல இன்னொரு படம், இன்னொரு படத்துக்கு மேல இன்னொரு படம். அந்த பூஜை அறையிலே பார்த்தீங்கன்னா, 1008 எந்திரங்களும் இருக்கும். அந்த குருக்கள்ட்டருந்து, சாமிகிட்டருந்து வாங்குனேன். இந்த கோயில்ல போய் நான் இந்த எந்திரம் வாங்குனேன். இப்படின்ற மாதிரியான 1000 எந்திரங்களும் இருக்கும். பூஜை அறையிலேயே எந்திரங்கள் இருக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இருக்கலாம். அந்த எந்திரத்துக்குன்னு சில அ நேர்த்தியான வழிபாடுகள் இருக்கு. அத செய்யாம நம்ம அந்த எந்திரத்த வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த எந்திரத்தின் மூலமாகவே தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கு. இந்த எந்திரம் இப்போ குபேர எந்திரமா இருக்கு அப்படின்னா, நீங்க அத வாழ்நாள் ஃபுல்லா வச்சுக்கலாம். இப்போ வேற ஏதாவது எந்திரமா இருக்கு, வேற ஒரு அம்மனுடைய எந்திரமோ, இல்ல வேற ஏதோ ஒரு எந்திரமா இருக்கு. நீங்க ஒரு தற்காலிகமாக ஏதாவது ஒரு பூஜை செஞ்சு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 48 நாள் கணக்கு, அந்த மாதிரியா ஒரு கணக்குல வச்சுக்கணும். நெறைய எந்திரங்களே வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள தேடி வரும். இப்ப கிச்சன் அப்படிங்கிற ரூம்ல வந்துங்க எந்தெந்த பொருட்கள் இருக்கலாம், எதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க? கிச்சன பொறுத்தமட்டுக்கும் உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு கடுகு, பருப்பு, உப்பு, அரிசி இந்த மாதிரியான 4 விதமான பொருட்களும் எப்போதுமே குறைவில்லாமல் இருக்கணும். அட்சய பாத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 4 பேரு தான் அட்சய பாத்திரமே. இதுல நம்ம எந்தவிதமான ஒரு கஞ்சத்தனமும் இதுல பார்க்காம, இந்த பொருட்கள எப்போதுமே வாங்கி வைக்கணும். எப்போதும் எல்லாத்துக்கும் செலவு பண்றோம். ஆனா, ஒரு கடுகு வாங்குறதுக்கு நம்ம அவ்ளோ யோசிப்போம். சில பேர் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடுகு தாளிக்காமலே சமையல் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. செல்வ வளத்திலேயே முக்கியமான ஐட்டம் இன்னொரு ஐட்டம் உப்புக்கு அடுத்தபடியாக கடுகு தான். அதனால கடுகு சிதறாமலும் சமைக்கிறதுக்கு கத்துக்கணும். அதனால கடுகு, உப்பு, பருப்பு, அரிசி இந்த 4 வகைகளும் முக்கியமா இந்த கிச்சன்ல இருக்கணும். மெயினா இருக்கக்கூடாத ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, குப்பைகள வேஸ்ட்ட அந்த இடத்துல வச்சுக்க கூடாது. நெறைய நம்ம பாக்கெட் பிரிச்சு அப்படியே போடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சில காய்கறிகள நறுக்கி அதனுடைய கழிவுகள அப்படியே போடுறது. இதெல்லாம் நம்ம வச்சுக்க கூடாது கிச்சன்ல. அடுத்து முக்கியமான இன்னொரு பொருள் கிச்சன்ல இருக்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு பார்க்கும்போது, பச்சை கற்பூரமும், ஏலக்காயும் அதிகமா நம்ம வச்சுக்கணும். இந்த பச்சை கற்பூரமும், ஏலக்காயும் பார்த்தீங்கன்னா, பூஜை அறையிலயும் நீங்க வச்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய சமையல் அறையிலயும் வச்சுக்கலாம். இத எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோட நீங்க சமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படும். இப்ப பொதுவா டைனிங் ரூம் அப்படிங்கிறதுல எந்தெந்த விஷயங்கள் வச்சுக்கணும் மேம்? எத வைக்கக்கூடாது? சில நபர்கள் டைனிங் ரூம்ல பூஜை அறையே செட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவு சரியா இருக்குங்க? டைனிங் ரூம்ல உங்களுக்கு பூஜை அறைய செட் பண்ணலாம். நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பூஜை அறை இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அது எந்த மாதிரியா இருக்கோ, அது மாதிரி இருக்கலாம். பட் அந்த டைனிங் ரூம்லயே பூஜை அறை இருக்கு அப்படின்னும்போது, அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையில இருக்கக்கூடிய சாமான்கள எடுத்துட்டு வந்து டைனிங்ல வைக்கிறது. ஓகேங்களா. அடுத்து டைனிங்ல இருக்கக்கூடிய சாமான்கள கொண்டு போய் பூஜை அறையில வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான வேலைய செய்யக்கூடாது. நெறைய வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜை சாமான்கள தொலைக்க அந்த டைனிங் ரூம்லயே உங்களுக்கு பூஜை அறை இருக்கு அப்டின்னா, பூஜை சாமான்கள தொலைக்கி ஆற வைப்பாங்க. எந்த இடத்துல ஆற வைப்பாங்க? அந்த டைனிங் ஏரியால ஆற வைப்பாங்க. அது செய்யக்கூடாது. ஏன்னா, டைனிங்ன்றது நம்ம சாப்பிடக்கூடிய இடம். நம்மளுடைய எச்சில் படக்கூடிய ஒரு இடம். அதனால அந்த இடத்துல அந்த பூஜை அறைய மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. அது அப்படியே இருந்துருச்சு அப்படின்னாலும், அந்த சாமான்கள நம்ம செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா யூஸ் பண்றது நல்லது. மெயினா அந்த டைனிங் ரூம்ல நம்ம என்ன இருக்கக்கூடாது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, அங்க உட்கார்ந்து நம்ம சில கன்சல்டேஷன்ஸ பண்ணக்கூடாது. வீட்ல உட்காந்து மெயினா அங்க உட்காந்து அதாவது அந்த டைனிங் ரூம்ல உட்காந்து சில பேரோட கலந்துரையாடுறது, தேவையில்லாத பேச்சுக்கள அங்க பேசுறது, இதெல்லாம் பேசவே கூடாது. அங்க வந்து ஒரு உணவு சமைச்சு வச்சு, அங்க சாப்பிட்டுட்டு வரதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிரணும். அங்க போய் தேவையில்லாத ஒரு கலந்துரையாடல நம்ம மெயினா வச்சுக்க கூடாது. இப்ப ஹால் அப்படிங்கிற ரூம்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் வைக்கணும்? இதெல்லாம் வைக்கக்கூடாதுங்களா?
ஹால் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு வரவேற்பறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னும்போதே, நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய இடமே அந்த வரவேற்பறை, ஹால் தான். அந்த இடத்துல நம்ம முதல்ல வைக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி. நிலக்கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆள் ஒசரத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல. இல்ல ஒருத்தர் வரும்போது உங்களோட முகம் மட்டும் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. மெயினா உங்களுடைய கண் தெரியணும். நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னால, உங்களுடைய கண் அந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த மாதிரியாக அந்த அமைப்புகள வச்சுக்கணும். ஏன் இதுக்காக வைக்கிறோம் இத அப்படின்னு பார்க்கோம்னா, நம்மளுடைய திருஷ்டி தோஷங்கள நீக்கிறதுக்கு அந்த ஹால்ல, அந்த வரவேற்பறையில அந்த கண்ணாடிய நிலக்கண்ணாடிய வச்சுக்கிறது நல்லது. அந்த நிலக்கண்ணாடியை தாண்டி அடுத்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வ படம் அங்க இருக்கணும். நம்மளுடைய விநாயகரோ, இல்ல முருகனோ, ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 அடி உசரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலைகள்லாம் வச்சுப்பாங்க. அந்த பஞ்ச இதுல வச்சுக்கிறது வேண்டாம். இந்த வேற மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல நம்ம அழகு சாதன சம்மந்தப்பட்ட பொருட்கள்ல நீங்க அந்த முருகன் சிலையோ, விநாயகர் சிலையோ வைக்கிறது நல்லது. அந்த கண்ணாடிக்கு அடுத்தபடியா இந்த மாதிரியான அழகு பொருட்களை வைக்கிறது, அந்த வரவேற்பறையில இன்னமும் நெறைய ஒரு எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். பொதுவா நம்ம எல்லா ரூம்லயும் என்னென்ன பொருட்கள் இருக்கணும், இருக்கக்கூடாதுங்கிறத பார்த்துருக்கோம் மேம். பொதுவா பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இந்த பொருள்ல இந்த விஷயங்கள செய்யும்பொழுது அந்த வீட்ல பரவி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க மேம்? வீட்ல நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு, அதிகமா நம்ம சில அழகு சாதன பொருட்கள்லாம் இப்போ வந்திருக்குது. இந்த காற்று மணின்னு சொல்லக்கூடிய ஒரு பால்கனியில வச்சோம்னா, அதில ஒரு மணி ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு அழகு சாதன பொருட்கள வைக்கலாம். அது தவிர நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில, பூஜை அறையில எப்போதுமே ஒரு தெய்வ பாடல்கள் ரொம்ப மைல்டான சத்தத்தோட, உங்களுக்கு வேற யாருக்குமே அதனால டிஸ்டர்பன்ஸ் இருக்கவே கூடாது. அது ஒரு மைல்டான சத்தத்தோட அந்த பூஜை அறையில ஒரு தெய்வ பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்க சாம்பிராணி போடுறது இன்னும் நெறைய ஒரு எதிர்மறையான எண்ணங்களை முழுவதுமாக விலக்கிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம அந்த சாம்பிராணி போடுறோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு வச்சு போடுறோம் அப்படின்றம்போது, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வீட்ல இருக்கக்கூடிய கடன் தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும். கணவன், மனைவி வீட்ல வெளியிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து கணவர் வீட்டுக்கு வராரு அப்படின்றம்போதே, அவருக்கு ஏதோ ஒரு சோர்வான ஒரு சூழ்நிலை. அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே பிடிக்காது. இந்த மாதிரியாலாம் இருக்கும். இந்த மாதிரியா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? வாரம் அந்த செவ்வாய், வெள்ளிக்கிழமையில சாம்பிராணி போட்டு வெண்கடுகும் சேர்த்துக்கணும். வெண்கடுகு சேர்க்கும்போது, அந்த நெகட்டிவான சில விஷயங்கள முற்றிலுமா அது கிளியர் பண்ணிட்டு, நம்மளுக்கு உண்டான பாசிட்டிவ் வைப்ரேஷன இந்த மாதிரியா குடுக்கும். இதுக்கு நிறைய அழகு சாதன பொருட்கள்ல நம்மளுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இப்போ புத்தர் சிலை இருக்கு. சின்னதா இருக்கும். அடுத்து வந்து கிருஷ்ணருடைய இது இருக்கு. கிருஷ்ணர் படம் வச்சுக்கிட்டோம் நம்ம வீட்ல அப்டின்னா, நெறைய பேர் இதுக்கு தவறான தகவல்லாம் குடுக்குறாங்க. கிருஷ்ணர் படம் வீட்ல இருந்ததுன்னா, புல்லாங்குழல் வாசிக்கிற கிருஷ்ணரா இருந்ததுன்னா, வீடு வந்து நல்லாவே இருக்காது. அந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்டின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்ல எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய படம் இருக்கோ, அந்த அளவுக்கு வீட்ல வந்து ஒரு நிம்மதியான எப்படி குழந்தைகள்னா எவ்வளோ ஒரு நிம்மதியா இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்கும் வரும். அதனால எல்லாருமே அந்த கிருஷ்ணர் படத்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வச்சுக்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நன்மையை குடுக்கும். இப்ப நம்ம ஒரு வீட்ல எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்துக்கோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம் சார்.